So let's look at the first article of today. COVID blot on India's foreign policy. இந்த கோவிட் பேண்டமிக்கில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். மைக்ரெண்ட் லேபர்ஸ்க்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும், எக்கனாமி எவ்வளோ தூரம் ஹிட் ஆகும், ஜிடிபி எவ்வளோ அஃபெக்ட் ஆகும், அதெல்லாம் பார்த்தோம். இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியாவோட ஃபாரின் பாலிசி எப்படி அஃபெக்ட் ஆகுங்கிறத இந்த ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்காங்க. அது அவங்க சப்ஸ்டான்ஷியேட் பண்ணியும் சொல்லியிருக்காங்க. ஃபார் ரீச்சிங் ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிகேஷன்ஸ் ஃபார் இந்தியா கண்டிப்பாக இந்த கோவிட் பேண்டமிக்னால இருக்குது. த வேர்ல்ட் ரியலைசஸ் தட் இந்தியா இஸ் டூ இம்பார்ட்டன்ட் டு இக்னோர் விச் பெர்ஹாப்ஸ் எக்ஸ்பிளைன்ஸ் த ரஷ் டு ஹெல்ப். இதுலேருந்து 2-3 விஷயம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒன்று, இந்தியாவுக்கு எதுக்கு இவ்வளோ பேர் இவ்வளோ டொனேட் பண்ணுறேன்னு சொல்கிறதா இருக்கட்டும், WHO ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வேறு கண்ட்ரீஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறதா, இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்தியா வந்து இட் இஸ் நாட் லைக் எனி அதர் கண்ட்ரீஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மால்தீவ்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து இவ்வளோ கேசஸ் வந்திருந்தால் இவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களா நமக்கு தெரியாது, பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களா தெரியாது. ஆனால் இந்தியாவுக்கு இவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா வி ஆர் டூ பிக் டு இக்னோர். நம்மளை இப்போ மெனி கண்ட்ரீஸ் ஆர் டிபெண்டன்ட் ஆன் இந்தியா. அப்புறம் இந்தியாவுக்கு ஒரு குட் ரிலேஷன்ஷிப் வித் மெனி கண்ட்ரீஸ் இருக்குது. இது எல்லாமே நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதுன்றதை சொல்கிறாங்க. நியூ டெல்லிஸ் கிளைம் டு ரீஜனல் primacy and leadership will take a major hit. Its leading power aspirations will be dented and accentuate its domestic political contestations. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம ரீஜனல் பவராக ரைஸ் ஆக ட்ரை பண்ணிருந்தோம். சைனாவை கீழே தள்ளிட்டு இந்தியா வாஸ் ட்ரைங் டு டாமினேட் தி பொசிஷன். அப்படி இருக்கும்போது நம்மளால் அதை பண்ண முடியுமாங்கிற அந்த இமேஜில் ஒரு சின்ன ஒரு இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்தியா உண்மையிலே இந்த ரீஜனோட சூப்பர் பவரா, அதால் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. These in turn will impact the content and conduct of India's foreign policy in the years to come. COVID 2.0 has quickened the demise of India's regional primacy. India's traditional primacy in the region usually is built on material aid. For example, இப்போ நேபாள் earthquake வந்தப்போ நம்ம ஹெல்ப் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை ஸ்ரீலங்காவுக்கு ஹெல்ப் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை வேக்சின்ஸ் நம்ம கொடுக்கறதுனால இருக்கட்டும், இந்த மாதிரி மெட்டீரியல் எய்ட்னால இந்தியாவோட சுப்ரீமசி ஆர் ப்ரைமசி இந்த ரீஜன் இருந்தது. அது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட், பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ். இந்தியா ஹேட் த, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேபாள் எலெக்ஷன்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா மெனி பீப்புள் செட் தட் இந்தியா யாரை டிசைட் பண்ணுறாங்களோ அவங்க தான் அங்கே வர முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இந்தியா ஹேஸ் சுப்ரீமசி அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று, ஹிஸ்டாரிக்கல் டைஸ். அந்த காலத்துலேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் சோலா தே இட் இஸ் செட் தட் தே ரூல்டு அப் டு வியட்நாம், அந்தளவுக்கு ரூல் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலங்கா கேப்சர் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி ஹிஸ்ட்ரினாலையுமே இந்தியாவோட டைஸ் இன்னொரு கண்ட்ரியோட இருந்தது. In political influence is steadily declining. Its ability to materially help the neighborhood will shrink in the wake of COVID-19. ஏன்னா நமக்கே எக்கனாமிக் கிரைசிஸ் இருக்குது. நம்மளால் வேறு கண்ட்ரிக்கு மெட்டீரியலிஸ்டிக்காக ஹெல்ப் பண்ண முடியுமாங்கிறது ஒரு டவுட் தான். Its historical ties alone may not do wonders to hold on region hungry for development, assistance and political autonomy. ஸோ 3 விஷயம் இருக்குது. ஒன்று மெட்டீரியல் எய்ட், அதை நம்மளால் பண்ண முடியுமான்னு தெரில, நமக்கே கிரைசிஸ் இருக்குது. இன்னொன்று பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ். நம்ம பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு வேறு கண்ட்ரீஸில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமாங்கிறது இப்போ ப்ராப்ளமாக இருக்குது. இன்னொன்று ஹிஸ்டாரிக்கல் டைஸ். வெறும் ஹிஸ்டாரிக்கல் டைஸ் வச்சு ஒரு கண்ட்ரி வந்து நம்ம ரொம்ப நாளாக ஃப்ரெண்டு, அதனால் நம்ம ஃப்ரெண்டாகவே இருப்போம். அந்த மாதிரி நம்மளால் இன்னொரு கண்ட்ரியை சூதன் பண்ண முடியாது. இஃப் தெர் இஸ் எனி என்ன சொல்கிறது, அவங்க ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு ரப் இருந்ததுன்னா we cannot do it. India's standing in the region is already shrinking. The pandemic will unfortunately quicken the inevitable. நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆல்ரெடி இந்த ரீஜனில் கொஞ்சம் கம்மியாகிட்டே தான் வந்தது. இப்போ அது இன்னமும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியா ஆஸ்பயர்ஸ் டு பி அ லீடிங் பவர் ராதர் தேன் ஜஸ்ட் அ பேலன்சிங் பவர். எப்படின்னா, இப்போ யூஎஸ் ஒரு சைடு சூப்பர் பவராக ரைஸ் ஆகுது, சைனா ஒரு சைடு சூப்பர் பவராக ரைஸ் ஆகும். இந்தியா வந்து பேலன்சிங் பவராக இருக்க ட்ரை பண்ணல. வி ட்ரை டு பிகம் த லீடிங் பவர். அதனால தான் சைனாவை கவுண்டர் பண்ணி மெஷர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சைனீஸ் ஆப்பை பேன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை குவாட் ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம ஒரு லீடிங் பவராக எமர்ஜ் ஆக தான் ட்ரை பண்ணமே தவிர சைனாக்கு ஈக்குவல் நாங்கள் தான், இல்லைனா அவங்கள என்ன சொல்கிறது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம எய்மே அதுவே கிடையாது. பீயிங் பாக்ஸ்டு இன் அ China dominated region will provide Delhi with a little space to pursue its regional let alone global geopolitical ambitions. ஸோ சைனாவை நம்ம என்ன பண்ணாலும் அது சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கே போயிட்டு இருந்ததுன்னா தென் அவர் ஃபோக்கஸ் வில் நாட் பி டு அச்சீவ் அவர் ஓன் ரீஜனல் ஆஸ்பிரேஷன்ஸ். The pandemic could adversely impact India's ability and desire to contribute to the Indo-Pacific and the Quad.
COVID-19, for instance, will prevent any ambitious military spending or modernization plans. இப்போ நம்ம ஃபோக்கஸ்லாம் எதில் இருக்குது, ஹெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஸோ இப்போ போய் நம்ம மிலிட்ரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை புது புது வார்ஷிப்ஸ் வாங்குறதுக்கோ மிசைல்ஸ் வாங்குறதுக்கோ நம்மளால் we cannot afford to spend. அப்படி இருக்கும்போது சைனா ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ ஓரளவு கோவிட்லேருந்து இட் கேம் அவுட் ஆஃப் இட். இன்ஃபேக்ட் பீப்புள் ஆர் செலிப்ரேட்டிங் ஃபெஸ்டிவல்ஸ். அப்படி இருக்கும்போது சைனா கேன் குவிக்லி ரெக்கவர். இந்தியா இன்னும் ரெக்கவரிங் ஃபேஸில் தான் இருக்குது. இன்ஃபேக்ட் 2.0 வேவ் போனதுனால இந்தியா இஸ் ஆக்சுவலி அஃபெக்டட். அதனால நம்ம வந்து டக்குன்னு இந்த ஒரு பேக் சீட்லேருந்து நம்மளால் வர முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. LIC will already stand off and limit the country's attention on global diplomacy and regional geopolitics, be it Afghanistan or Sri Lanka or Indo-Pacific. இந்த மூணுலேயுமே நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் குறைஞ்சிருச்சு. பிகாஸ் இப்போ தேர் இஸ் நத்திங் கோயிங் ஆன் இந்த ஹோம் கண்ட்ரி. பெருசாக எதுவும் இல்லைனா நம்ம ஃபோக்கஸ்லாம் எதில் இருக்கும், டிப்ளமசி, ஃபாரின் கண்ட்ரிஸோட ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறது அப்படி இருக்கும். இப்போ நம்ம ஃபோக்கஸே கொரோனா வைரஸ் எப்படி கண்டெயின் பண்ணுறது, நம்பர் ஆஃப் டெத் ரேட் எப்படி கம்மி பண்ணுறது, எத்தனை பேர் டெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்கள பாசிட்டிவ் ரேட் எப்படி கம்மி பண்ணுறது, வேக்சின்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது, அதை லாஸ்ட் மேனுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்குறதுன்னு நம்ம அட்டென்ஷன்லாம் இதுலேயே இருக்கிறதுனால now we cannot afford to spend for defense, go for diplomacy meetings, அப்புறம் build relationship with other countries. அதெல்லாம் இப்போ நம்மளால் பண்ண முடியாது. With reduced military spending and lesser diplomatic attention to regional geopolitics, New Delhi's ability to project power and contribute to the growth of Quad will be uncertain. Quad வந்தப்போ என்ன சொல்லிட்டு இருந்தோம், this is going to be என்ன சொல்கிறது, டு கவுண்டர் சைனா, அப்புறம் வந்து டு பேலன்ஸ் இண்டோ பசிபிக், இதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை மாற்றிக்கலாம் அப்படிலாம் நிறையா சொன்னோம். இப்போ நம்ம ஃபோக்கஸ் குவாடில் கூட இருக்க முடியாது. இந்தியா இஸ் டூ இம்பார்ட்டன்ட் டு ஃபெயில். இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி மைட் ஆல்சோ ரீச் த கன்க்ளூஷன் போஸ்ட் COVID-19 இந்தியா இஸ் டூ ஃப்ரெஜைல் டு லீட் அண்ட் பிகம் த லீடிங் பவர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லீடிங் பவர் நம்ம யாரை சொல்லுவோம், ஏதாவது ஒரு செட்பேக், கொரோனா வைரஸ் மாதிரி ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் டக்குன்னு அதுலேருந்து லெசன்ஸ் லேர்ன் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம நார்மல் லைஃப்க்கு எவ்வளோ சீக்கிரம் வரோம், எவ்வளோ சீக்கிரம் புஷ்பேக் பண்ணுறோம் அவங்கள தான் நம்ம லீடிங் பவர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு கொரோனா வைரஸ் வந்துருச்சு, ஃபஸ்ட் வேவில் அதை ஒரு கண்டெயின் பண்ணிட்டோம், செகண்ட் வேவ் வந்ததும் பயங்கரமாக அடி வாங்கிட்டோம், ஒரு நாளைக்கே 12,000 20,000 கேசஸ் போகுது ஒரு ஸ்டேட்டில். அப்படிலாம் இருக்கும்போது நம்ம ரொம்ப ஃப்ரெஜைலோ, ஒரு வேளை லீடிங் பவர் ஆகிறதுக்கு இந்தியா இன்னும் வளரலையோன்னு குளோபல் கம்யூனிட்டி நம்மளை நினைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டோ பசிபிக் பேலன்ஸ் ஆஃப் பவர் could eventually turn in Beijing's favor. General economic distress, a fall in foreign direct investment, industrial production and rise in unemployment have already weird the mood in the country. So ஓரளவுக்கு இப்போ இந்தியாவில் FDI பண்ணலாமா, இன்வெஸ்ட் பண்ணலாமான்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸில் ஓரளவுக்கு யோசிக்கிற நிலைமையில தான் இப்போ நம்ம இருக்கோம். A depressed economy, politically volatile domestic space, combined with lack of elite consensus on strategic matters would hardly inspire confidence in the international system about India. இது வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் சினாரியோவில் இந்தியா எப்படி இருக்குங்கிறத சொல்கிறாங்க. Domestic political preoccupations will further shrink the political elite's appetite for foreign policy innovation or initiatives. ஸோ இப்போ யாரோட ஃபோக்கஸுமே ஃபாரின் பாலிசி, வேறு ஃபாரின் இனிஷியேட்டிவ்ஸ் என்ன எடுக்கலாங்கிறது அந்த ஃபோக்கஸ்லேயே இல்லை. பீப்புள் பிஸ்னஸ் கிளாஸ்லாம் எப்படி இருக்காங்கன்னா, எப்படி இந்த கோவிட் டைமில் கூட நம்ம பிஸ்னஸ் அடி வாங்காமல் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுல அவங்க ஃபோக்கஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஃபோக்கஸ் எப்படி இருக்குது, எப்படி இந்த கோவிடை கண்டெயின் பண்ணுறதுங்க இருக்குது. நார்மல் காமன் மேனோட ஃபோக்கஸ் எதில் இருக்குன்னா, எப்படி நம்ம இந்த ஒரு நாளை சர்வை பண்ணுவோம், நம்ம ஃபேமிலி எப்படி காப்பாற்றுவோம் அப்படி இருக்குது. ஸோ இப்போ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் ஃபுல்லாகவுமே ஒரு பேக் சீட் எடுத்துருச்சு. போஸ்ட் COVID-19 இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி இஸ் தேர்ஃபோர் லைக்லி டு பி ஹோல்டிங் ஆப்ரேஷன். India might be forced to be more conciliatory towards China. For example, இப்போ பாகிஸ்தான் ஊரி அட்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஊரி அட்டாக்ஸ்க்கு அப்புறம் நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸை நம்ம ஒன்று பண்ணோம். அதே மாதிரி சைனாவில் தோ வி லாஸ்ட் ஃபியூ சோல்ஜர்ஸ், நம்ம அதை விட வி கேவ் அ வெரி குட் ரிப்பர்கஷன் டு சைனா. நம்ம வி டிட் நாட் பேக் ஆஃப், ஒரு டிப்ளமேட்டிக் டாக்ஸ் வச்சு வி மேட் ஷுர் தட் சைனா வெண்ட் பேக் அந்த பேங்காங்ஸ் லேக் இஷ்யூவில். அந்த மாதிரி இனிமேல் நம்மளால் பண்ண முடியும். பிகாஸ் ஓப்பனாக தெரிஞ்சிருச்சு வி டோன்ட் ஹாவ் மச் பவர். இப்போ சைனா நினச்சா புதுசாக ஒரு மிசைல்ஸ் வாங்க முடியும், அட்வான்ஸ்டாக ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ண, ஆனால் நம்ம we cannot afford to spend in that area. அப்படி இருக்கும்போது இனிமேல் ஏதாவது ப்ராப்ளம் மறுபடியும் இப்போ வந்து லடாக் ஸ்டாண்ட் ஆஃப் மாதிரி இன்னொரு ஸ்டாண்ட் ஆஃப் எங்கேயாவது வந்ததுன்னா we might be forced
டு டேக் அ கான்சிலேட்டரி அப்ரோச். பிகாஸ் அவன் பெரிய ஆள்னு எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளும் கொஞ்சம் பணிஞ்சு போகிற மாதிரி ஒரு சான்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. China has compared to most other countries emerged stronger in the wave of pandemic. Because கொஞ்சம் பேர் தான் அஃபெக்ட் ஆனாங்க, கடகடன்னு அதை அண்டர்ஸ்டுட் பண்ணிட்டாங்க. தோ த சோர்சஸ் ஆஃப் த வைரஸ் வந்து இன்னமும் நமக்கு தெளிவாக தெரியலனாலுமே சைனா ஹேஸ் கம் அவுட் ஆஃப் இட். இன்னும் நம்ம சஃபர் ஆகிற அளவுக்கு அங்கே சஃபர் ஆகலை, டெத் ரேட்டும் கம்மியாக தான் இருக்குது. The world, notwithstanding anti-China rhetoric, will continue to do business with Beijing. என்னதான் எல்லாருமே வந்து இது முடியாது, இல்லை சைனாவை நம்ம ஒதுக்கணும், அவங்க தான் வைரஸ் பரப்பணும், அந்த மாதிரி என்ன கமெண்ட்ஸ் வந்தாலுமே the truth is eventually no country can afford to 100% ignore China. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த அவங்க நாட்டில் பிஸ்னஸ் நடக்கிறது இட் இஸ் டிபெண்ட் ஆன் சைனா. சைனாவோட FDI தேவைப்படுது, மெனி நெட்ஒர்க்ஸ், மெனி பீப்புள், அப்புறம் பியூரோக்ராட்ஸ், பிஸ்னஸ்மென், ஆல் இவென்ச்சுவலி இப்போ வந்து இனிமேல் சைனீஸ் ப்ராடக்ட்ஸே தேவையில்லைனாலும் இப்போ ஐஃபோனே எடுத்துக்கோங்களேன், ஐஃபோனோட பார்ட்ஸ்லாம் எங்கே மேனுஃபேக்சர் ஆகுது, சைனாவில் தான் மேனுஃபேக்சர் ஆகுது. ஆனால் இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்ட் ஃபோன்ஸ் இன் US. அப்படி பார்க்கும்போது த மேனுஃபேக்சரிங் செக்டார் ஆஃப் சைனா ஹேஸ் இவென்ச்சுவலி அஃபெக்டட் எவ்ரி காமன் மேன் இன் த ஹோல் வேர்ல்டு. அதனால் என்ன தான் நம்ம சைனாவுக்கு ஆப்போசிட்டாக பேசினாலுமே இன் ரியல் லைஃப் வி கேனாட் அஃபோர்ட் டு இக்னோர் சைனா கம்ப்ளீட்லி. நம்மளால் அதில் வாழவுமே முடியாது. இப்போ ஒரு ஸ்டீல் இண்டஸ்ட்ரியே இருக்குன்னாலுமே அந்த இண்டஸ்ட்ரி வேணால் US லொக்கேட் ஆகிருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஃபியூ பார்ட்ஸ் வில் பி ஃப்ரம் சைனா. Rise of China and India's COVID-19 related troubles could prompt Washington to hedge its bets on Beijing. அதாவது இப்போ சைனா சீக்கிரமாக COVID-19லேருந்து ரெக்கவர் ஆவாங்களா, இந்தியா சீக்கிரம் ரெக்கவர் ஆகுமா? இது ரெண்டு பேர் அப்படின்னா ஆப்வியஸ்லி எல்லாரும் என்ன சூஸ் பண்ணுவாங்கன்னா சைனா தான் சூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் ரெக்கார்ட்ஸ் அப்படி தான் சொல்லுது. இந்தியா இஸ் சஃபரிங் வே டூ மச். US ரிசர்ச்சர்ஸே என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் ஹை டைம் ஃபார் இந்தியா டு புட் லாக்டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு பீப்புள் see in us in a little bad light compared to China. Claims that India could compete with China as a global investment and manufacturing destination would still remain claims. அதாவது இல்லை சைனாவை நம்ம ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்கோம், இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னாலும் நம்ம அவங்கள எதிர்த்து பேச முடியல அப்படின்னு ஏதாவது ஒன்று இருந்ததுனாலுமே நம்மளால் சைனீஸை எதிர்த்து இருக்க முடியாது. The monumental mismanagement of the second wave அப்படின்னு சொல்கிறாங்க. India's ability to stand up to China stands vastly diminished today in material power, in terms of balance of power considerations and political will. ஸோ திஸ் மைட் ரெக்வயர் நியூ டெல்லி டு பி மோர் கான்சிலேட்டரி டுவர்ட்ஸ் சைனா. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஓப்பனாக ஓகே இப்போ வந்து அவனால் ஃபைட் பண்ண முடியாது அப்படின்னு வெளியில் தெரிஞ்சிருச்சுன்னா வாட் வில் ஹேப்பன், ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்தாலுமே நம்மளால் அதை கன்சிலேட்டரி அப்ரோச்சில் தான் போக முடியும். த டிப்ளமேட்டிக் பேண்ட்வித் ஃபார் எக்ஸ்பான்சிவ் ஃபாரின் பாலிசி கோல்ஸ் would be limited, thereby too much depressing India's foreign policy. Less aggression could potentially translate to more accommodation, reconciliation and cooperation, especially in the neighborhood with Pakistan on one hand and SAARC on the other framework. ஸோ இப்போ ஓரளவுக்கு நம்ம வீக்குன்னு எல்லாரும் தெரிஞ்சிருச்சு, இல்லை நம்ம ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வாட் வில் ஹேப்பன் இஸ், இதுக்கு முன்னாடி நம்ம யார்கிட்டலாம் அக்ரெசிவாக நடந்துக்கிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் சார்க்கில் பாகிஸ்தான் இருக்குங்கிற ஒரு ரீசனுக்காக அண்ட் மோஸ்ட் ஆஃப் த விஷயத்துக்கு பாகிஸ்தான் இந்தியா கொடுத்த ப்ரப்போசல்ஸை ஒத்துக்கலைங்கிறதுனால சார்க்லேருந்து கொஞ்சமாக நம்ம நவுந்து வந்துட்டோம். ஓகேயா, அந்த மாதிரி நம்ம பண்ண அந்த விஷயம்லாம் இட் மைட் ரீஇக்னைட். இப்போ நம்ம வந்து எதிர்த்து பேசுகிற பொசிஷனில் இல்லைங்கிறதுனால these things can get relevant today. Moscow was quick to come to New Delhi's aid, even though New Delhi did not accept the aid offers from Pakistan and China. This sounds more the usual diplomatic grandstanding that states engage during natural calamities. ஸோ என்னதான் நம்ம அவங்க கிட்டேருந்து சைனாவுமே பாகிஸ்தானுமே ஹெல்ப் நாங்கள் எய்டு வேணால் தரோம் அப்படின்னு சொன்னப்போ நம்ம ஒத்துக்காது. இது வந்து இட் ஜஸ்ட் ஷோஸ் தட் வி டோன்ட் வாண்ட் டு லூஸ் அவர் ப்ரைடு. மற்றபடி வி ஆக்சுவலி நீட் எய்டுங்கிறது தான் உண்மை அப்படின்றத சொல்கிறாங்க. தே குட் டெஃபினெட்லி மாடரேட் த ஷார்ப் எட்ஜஸ் ஆஃப் இந்தியாஸ் pre-existing geopolitical articulations. As pointed out above, the strategic consequences of the pandemic are bound to shape and structure New Delhi's foreign policy choices. Become more susceptible to external criticism. After all, New Delhi cannot say yes டு எய்ட் அண்ட் நோ டு கிரிட்டிசிசம். என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஏதோ ஒரு கண்ட்ரி நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஜெர்மனிக்கிட்டே ஏதாவது எய்டு வாங்குகிறோம், ஒரு ஃபியூ 100,000 euros வாங்குகிறோம் அப்படின்னா, நாளைக்கு இஃப் ஜெர்மனி கிரிட்டிசைசஸ் வாட் வி கேனாட் டூ, இந்தாங்க உங்கள் காசு வேணாலும் திருப்பிலாம் தர முடியாது. ஸோ இந்த மாதிரி எய்டு வாங்கிட்டோம்னா வில் பி பவுண்ட் டு கீப் குவாய்ட், இல்லைனா நாட் டு ரிவர்ட் பேக் டு த கிரிட்டிசிசம். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, வி கேனாட் சே எஸ் டு எய்ட் அண்ட் நோ டு கிரிட்டிசிசம். நம்ம அதை வாங்க ஆரம்பிச்சிட்டோம்னா தென் வி ஹேவ் டு ஃபேஸ் ஆல் த மியூசிக். New Delhi might do well to get the region's collective focus on regional health multilateralism to promote mutual assistance and joint action on health emergencies.
கிளாசிக்கல் ஜியோ பாலிட்டிக்ஸ் ஷுட் பி brought ஆன் பார் வித் ஹெல்த் டிப்ளமசி. ஸோ வெறுமனே நம்ம வேக்சின் டிப்ளமசி பண்ண முடியாது, பண்ணி முடிச்சிட்டோம் ஒரு ஸ்டேஜில். இப்போ செகண்ட் வேவ் வந்திருக்கிறதுனால நமக்கே பத்த மாட்டேங்குது வேக்சின்ஸ். மெனி பிளேசஸில் வேக்சின் ஷார்ட்டேஜாக இருக்குது, டாக்டர்ஸ் ஷார்ட்டேஜாக இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கும்போது இப்போ we have to focus on health diplomacy, environmental concerns and regional connectivity in South Asia. இதுதான் இன்றைக்கி இருக்க ஒன் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல். த செகண்ட் ஒன் இஸ் அண்ட் இஷ்யூ ஆஃப் லைவ்ஸ் வெர்சஸ் லைவ்லிஹுட்ஸ். இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா, மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸை நம்ம இன்னமுமே ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு தடவை அவங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்க நம்ம பார்த்துட்டோம், அப்பையும் கூட நம்ம அவங்களுக்கு ஏற்ற ஸ்டெப்ஸ் எடுக்கல அப்படிங்கிறதா இதில் சொல்கிறாங்க. இன் April 2021 terminating jobs in many establishment employing large number of informal workers. இது வந்து one of the major problems that happen. Large numbers include migrants who face as they faced in last year, in the April 20 முன்னாடி last year April 20யும் a bleak future with job losses, loss of rented accommodation, lack of sustainable income, savings to ensure food, transportation, other emergency including COVID-19 victims எல்லாத்தையும் சொல்கிறாங்க. The continuing exodus unofficially records figures up to 4 lakh. எக்ஸோடஸ்னால் ஒரு இடத்துலேருந்து மாசாக கிளம்பி போகிறது. ஒரு 4 லட்சம் பேர் இந்த மாதிரி போயிட்டாங்க அப்படின்னு நமக்கு இருந்தாலுமே அதுக்கு இன்னும் ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் இல்லை. எவ்வளோ பேர் சிட்டிஸ்லேருந்து ரூரல் ஏரியாஸ்க்கு போனாங்க, இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸுங்கிறது யார், அவங்கெல்லாம் தே கம்ப்ரைஸ் வாட் செக்டார், கேஷுவல் லேபர்ஸா இல்லை டெய்லி வேஜ் லேபரர்ஸா, யார் இவங்கெல்லாம், அந்த மாதிரி நம்மக்கிட்ட இன்னும் அந்த ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் இல்லை. while the Central Railways sent back 4.7 lakh migrants from Maharashtra over the last few weeks, இன்னும் எவ்வளோ பேர் போனாங்கங்கிற அந்த ஆத்தென்டிக் ஃபிகர் இல்லை. We may describe them as mobile by default, with growing rural distress and inadequate official policies failing to support the ailing rural economy. ஸோ இன்னமுமே நமக்கு வந்து இன்னும் அந்த urban ஏரியாஸில் எப்படி நம்ம ஃபோக்கஸ்லாம் எதில் இருக்குன்னா, ஸ்விக்கி எவ்வளோ நேரம் ஓப்பன் பண்ணி வைக்கலாம், ஜொமேட்டோ எவ்வளோ நேரம் ஓப்பன் பண்ணி வைக்கலாம், அந்த மாதிரி எலைட்டுக்கு எதெல்லாம் சர்வ் பண்ணுதோ இல்லை அப்பர் மிடில் கிளாஸ்க்கு எதெல்லாம் சர்வ் பண்ணுதோ அதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமே தவிர, இன்னும் அந்த மிடில் கிளாஸ் ரூரல் பீப்புள் எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு லைவ்லிஹுட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, நரேகா ஸ்கீமும் க்ளோஸ் பண்ணிட்டோம், இல்லைன்னா அதையும் ஷ்ரிங்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருந்த பாப்புலேஷன் என்ன ஆகும், அதெல்லாம் நம்ம இன்னும் யோசிக்கல அப்படிங்கிறது தான் இந்த ஆத்தரோட கிளைம். The conditions faced by these workers under a curfew to lockdown, அதாவது 10 o'clock லாக்டவுன் போட்டுறாங்க, காலையில் 4 o'clock தான் வருது. ஸோ நைட் டைம் ஒர்க்கர்ஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போ ஓலா கேப் டிரைவர்ஸே எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு நைட் டைமில் டபுள் த ஃபீஸ் இருந்தது. ஸோ வாட் தே தாட் வாஸ், மோஸ்ட் ஆஃப் த டிரைவர்ஸ் தே ஃபெச் அ குட் மணி டியூரிங் நைட் ஷிஃப்ட்ஸ். அந்த மாதிரி இல்லாதவங்க இப்போ அவங்களுக்கு இட் வில் பி அ பிக் லாஸ் ஃபார் தெம். அவங்க எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க? இந்த மாதிரி காமன் மேனுக்கு இருக்க ப்ராப்ளம்ஸை இன்னுமே நம்ம அட்ரெஸ் பண்ணல அப்படிங்கிறதே இவங்களோட கிளைம். There has been no attempt to have an official estimate of such flows, either incoming or reverse. ஒரு ரூரல் ஏரியாவுக்கு எவ்வளோ பேர் வராங்கன்னு நம்மக்கிட்ட கணக்கு கிடையாது, அர்பன் ஏரியாவிலேருந்து எவ்வளோ பேர் போகிறாங்கங்கிறதுக்கும் நம்மகிட்ட கணக்கு கிடையாது. Nor has any thought going by official announcement has been made visible to redress the miseries. The recent official announcement of 5 kg cereals to 80 crore family is the only visible என்ன சொல்கிறது, அவங்கள கூல் பண்ணுறதுக்கு நம்ம பண்ண ஒரே விஷயம், ஒரு 80 கோடி ஃபேமிலிஸ்க்கு 5 kg சீரியல்ஸ் கொடுக்கணும். இதில் நீங்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 5 kg அரிசி ஃப்ரீயாக தரேன்னு அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கே எவ்வளோ பேருக்கு இதை நம்ம தரணும்னு பாருங்களேன். 80 crore ஃபேமிலிஸ்க்கு இதை தரணும். அப்போ அது எவ்வளோ காஸ்ட் ஆகும், அந்த காஸ்ட்டை யார் போர் பண்ணுவா? ஸோ இது நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தா கவர்மெண்ட் சைடுமே ப்ராப்ளம். இது எல்லாத்தோட ரூட் காஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். வேக்சின் பற்ற மாட்டேங்குது, லிட்ரஸி கம்மியாக இருக்குது, வேகமாக கொரோனா ஸ்ப்ரெட் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை கொரோனாவுக்கு நம்மளால் மெஷர்ஸ் எதுவும் கொடுக்க முடியாமல் இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் கோர் ப்ராப்ளம் என்ன? ஓவர் பாப்புலேஷன். இந்தியா ஹேஸ் டூ மச் மவுத்ஸ் டு ஃபீட். ஸோ எவ்வளோ தான் கவர்மெண்ட் எஃபர்ட் எடுத்தாலும் சரி, இப்போ வந்து 5 kg அரிசி ஃப்ரீயாக தருது. அதுவும் நம்ம ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அவ்வளோ ப்ரொக்யூர் பண்ணுது. எவ்வளவோ ஃபார்மர்ஸ் அரிசி தான் விளைவிக்கிறாங்க. குடவுனில் அவ்வளோ அரிசி இருந்துமே வெறும் 5 கிலோ அரிசி ஒரு மாதத்துக்கு நம்ம தரோன்னு சொல்கிறதையே 80 கோடி ஃபேமிலிஸ்க்கு நம்ம இதை ஃபீட் பண்ண வேண்டியதாக இருக்குது வெறும் அரிசிக்கு. இதுவே சரி, மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பருப்பும் வச்சுக்கோங்க, உளுந்து எல்லாம் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, கவர்மெண்ட்டால் ஏன் சொல்ல முடியலன்னா டூ மச் பாப்புலேஷன். இவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா இட் வில் பி டிஃபிகல்ட் ஃபார் எனி ரூலிங் பார்ட்டியாக இருக்கட்டும், அப்போசிஷன் பார்ட்டியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். நம்ம கவர்மெண்ட் சைடுமே இதை நம்ம பார்த்தாகணும்.
டேக் அவே த மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் ஆஃப் த ரூட்லெஸ் அண்ட் ரூஃப்லெஸ் மைக்ரன்ஸ். இதை நம்ம கண்டிப்பாக நம்ம மெயின்ஸ் ஆன்சர் எழுதலாம். மைக்ரன்ஸ் பற்றி எழுதும்போது தே ஆர் ரூட்லெஸ். அவங்களாம் யாருன்னு நினைக்கிறீங்க? சும்மா ஒரு பஸ்ஸை பிடிச்சி சென்னையில் தான் வேலை கிடைக்குமான்னு தேடி வந்தவங்க. தே டோன்ட் ஹேவ் எனி ரூட்ஸ் இன் திஸ் அர்பன் ஏரியா. அண்ட் ரூஃப்லெஸ் மைக்ரன்ஸ், இப்போது கொரோனா வைரஸ் வந்ததுனால எல்லாருமே அவங்க தே குட் நாட் பே ரெண்ட், அதனால அவங்க இருக்க இடத்துல இருக்க முடியல. ஸோ ரூஃப்லெஸ்ஸாகவும் ஆயிட்டாங்க. Would it not have been more fair to provide for some short-term relief for these workers? ஸோ இவங்களுக்கு வேறு ஏதாவது ஷார்ட் டேர்ம் ரிலீஃப் ஏதாவது கவர்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்சல் பேசிக் இன்கமாக இருக்கலாம், இல்லை அவங்க அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு வரும்னு சொல்கிறதா இருக்கட்டும், அதுவுமே கவர்மெண்ட்டால் ஏன் பண்ண முடியல? யூத்துக்கு மட்டும் இதை நம்ம பண்ணோம்னாலே அவ்வளோ பண்ணணும். இது இல்லாமல் ஃபேமிலிக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ க்ரோர் ஃபேமிலிஸ்க்கு பண்ணோம். இட் வில் நாட் பி ஈஸி ஃபார் த கவர்மெண்ட் டு டூ இட். ஸோ அதனால தான் இது எல்லாத்தையும் இந்த கோவிட் பேண்டமிக்கில் நம்ம கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஓவர் பாப்புலேஷன் அது கூட ப்ளஸ் ஓவர் பாப்புலேஷன் ப்ளஸ் டிசாஸ்டர் இஸ் ஈக்குவல் டு ஒரு டிசாஸ்டர் லைக் கோவிட் பேண்டமிக். இந்த மாதிரி ஏதாவது ஒரு எபிடமிக் வந்ததுன்னா இட் இஸ் ஷியோர்லி அ ரெசிபி ஃபார் அ ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம இந்த கோவிட் பேண்டமிக்கில் கற்றுக்கிட்ட ஒரு லெசன். த ஃப்ளோ ப்ரொவைடட் a reserve army of cheap labor waited to be hired at wages which often would dip lower than the minimum wages. ஸோ இந்த தடவை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது காசு கொடுங்க, நான் என்ன வேலை வேணால் செய்கிறேன், அந்த அளவுக்கு பீப்புள் ஹியூமன் ரைட் வயலேஷன்ஸை விடுங்க, லேபர் கோட் வயலேஷனை விடுங்க, பீப்புள் சர்வைவல்கே அவ்வளோ கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. The presence of the rural migrants benefited the urban economy by providing cheap labor. அதாவது urban ஏரியாஸில் இருக்க elite people, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க வீட்டில் வேலைக்காரங்க நின்றுட்டாங்கன்னா டக்குன்னு they could find a replacement because cheap labor is available everywhere. அந்த மாதிரி இது யாருக்கெல்லாம் பெனிஃபிட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா urban elitesக்கு தான் பெனிஃபிட் ஆச்சு. The footloose migrants never had any legal status as a working population. இதுவுமே இன்னொரு ப்ராப்ளம். எவ்வளோ பேர் இருக்காங்கங்கிறதுக்கு நம்மகிட்ட கணக்கு இல்லை. இன்னொரு விஷயம் என்ன ப்ராப்ளம்னா, அவங்களுக்கு லீகல் ஸ்டேட்டஸ் கிடையாது. கவர்மெண்ட் அவங்களுக்கு இன்னும் பிஎஃப் கொடுக்குறதில்ல, யூனிவர்சல் பேசிக் இன்கம் தரதில்லை. அப்புறம் இதுக்கு இவ்வளோன்னா இவங்களுக்கு அட்லீஸ்ட் மினிமம் கோவிட் பேண்டமிக்காக இருந்தாலும் அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு 75% இல்லை 50% வீட்டில் வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு கோவிட் பேண்டமிக் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட்டுமே கிடையாது. தே ஹேவ் டு கம் குக், எல்லாமே பண்ணி தான் ஆகணும். ஸோ அவங்களுக்கு ஃபுல் சேலரி நீங்கள் தந்து தான் ஆகணும். அந்த மாதிரி கவர்மெண்ட் லீகலாக இவங்களுக்குன்னு எதுவுமே என்ன சொல்கிறது, நம்மக்கிட்ட ஒரு ஃப்ரேம் ஒர்க்கே இல்லாதனால தே சஃபர்ட் அ லாட். பீசஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன் இருந்தாலுமே அதுக்கு நிறைய லெஜிஸ்லேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கான்ட்ராக்ட் லேபர் ஆக்ட் 1970 கான்ஃபர்ட் கேஷுவல் லேபர் லீகல் ஸ்டேட்டஸ் பை ப்ரொவைடிங் அ மெக்கானிசம் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கான்ட்ராக்டர்ஸ் என்கேஜிங் 20 or more workers. சரி, அது இல்லாமல் வீட்டில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுறது? இந்த ஆக்ட் ஆக்சுவலாக பெருசாக எதுவுமே சர்வே ஆகலை. Occupational Safety, Health and Working Conditions Code 2020 replaced all such acts, seeking rather ineffectively to regulate the health and safety conditions in establishment with 10 or more workers. The code has replaced 13 prevailing labor laws. என்னதான் ரீப்ளேஸ் பண்ணாலும் எந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்கு 10 or more people இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள்னு ஒரு கேவியட் இருக்குது. ஓகே, ஸோ இதை தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுறது. பட் ஆஸ் அன் ஆஸ்பிரண்ட் யூ ஷுட் ஹாவ் அ பேலன்ஸ் வியூ. அதுக்கு தான் நான் சொன்னேன், கவர்மெண்ட்டோட சைட்லேருந்து யோசிச்சு பாருங்கள், இந்தியாவோட பாப்புலேஷன் எவ்வளோ பேர் பிலோ பாவர்ட்டி லைன், ஜஸ்ட் அபவ் பாவர்ட்டி லைன் எவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் ஃபேமிலியை ஃபீட் பண்ணோன்னா எவ்வளோ கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பேர்டனாக இருக்கும். அதையுமே நீங்கள் உங்கள் ஆன்சரில் எழுதணும். ஃபுல்லாக ஒரு மெயின்ஸ் ஆன்சர் ஃபுல்லாக கிரிட்டிசைசிங் த கவர்மெண்ட்டாக இருந்தால் ஆப்வியஸ்லி யூ வில் நாட் ஃபெச் மோர் மார்க்ஸ். ஓகே, so that's all about that. In the article DMK returns, I've highlighted only the important things if you just want to update your political knowledge. என்னென்ன நடந்தது, ஏஐடிஎம்கே பார்ட்டியோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, டிஎம்கே வை இட் ஒன், அந்த மாதிரி இதை அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேரளாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா the LDF in Kerala Assembly election has put the spotlight on Chief Minister Pinarayi Vijayan. Again, his resolute leadership and daring political experiments found resounding approval among the state's electorate. அதனால he got re-elected anti-incumbent government for the first time in 4 decades. 40 yearsல ஒரு கவர்மெண்ட்டே திரும்பி வருது அப்படிங்கிறது, this is the first time it's happening. It means something the chief minister did worked out among the people. அது என்ன அப்படிங்கிறத இதில் அனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் இன் திஸ் பேஜ். இந்த பேஜ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ், அப்புறம் அலையன்சஸ் இப்போ ஏஐடிஎம்கே பிஜேபி வச்ச அலையன்ஸ், இஸ் இட் ஒர்க்கிங் அவுட், இஸ் இட் அ லயபிலிட்டி ஒரு அசெட், அதெல்லாம் இதில் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ் அன் ஆஸ்பிரண்ட் நமக்கு இதெல்லாம் தேவையில்லை, ஆனால் இன்டர்வியூவில் வி மைட் கெட் கொஷின்ஸ். ஏன் இப்போ யூ ஆர் ஃப்ரம் தமிழ்நாடுன்னு சொன்னீங்கன்னா ஏன் எப்போவுமே 2 பார்ட்டிஸ் அந்த உங்கள் இதில் டாமினண்ட்டாக இருக்குது, நேஷ்னல் பார்ட்டிஸ்க்கு ஏன் ப்ராமினன்ஸே இருக்க மாட்டேங்குது
அப்புறம் வந்து இப்போ ஃப்ரீபி கல்ச்சர் வந்து ஃப்ரீ லேப்டாப், ஃப்ரீ ஃபுட்டு, ஃப்ரீ டேபிள் ஃபேன், ஃப்ரீ மிக்ஸி, இந்த மாதிரி எப்போ பாரு ஏன் நீங்கள் வந்து ஃப்ரீபீஸ்க்கு அடிக்ட் ஆகிருக்காங்க தமிழ் பீப்புள், அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். என்னதான் பாலிடிக்ஸ்லேருந்து எவ்வளோ சீட் வின் பண்ணாங்க, டிஎம்கே எவ்வளோ சீட் வின் பண்ணாங்க, இந்த மாதிரி டைரக்ட் கொஷின்ஸ் வராது. பட் நீங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கீங்களா, பாலிடிக்ஸ் உங்களை சுற்றி நடக்கும்போது அதை நீங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் பெஸ்ட் ஜஸ்ட் டு நோ த அப்டேட்ஸ் அபவுட் திஸ். அதுக்காக இந்த பார்ட்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஹாவ் அ லுக் அட் திஸ். யூ கேன் ஃபைண்ட் திஸ் highlighted PDF in our blog. The link will be given in the description box below. So that's all for today's news. I hope this session was useful. Tune in tomorrow for tomorrow's editorial analysis. Thank you.